கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஆசைன்னா, நம்ம பேர் இந்த உலகத்துல ரொம்ப புகழ் பெற்று விளங்கணும். எல்லாத்துக்கும் நம்மளுடைய பேர் தெரியணும்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஆசை. ஆனா, உண்மையான ஆசை நமக்கு என்ன இருக்கணும்னா, பரலோகத்துல நம்ம பேர் புகழ் பெற்று விளங்குதா? கடவுள் சொல்ல முடியுமா? நம்மளை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்னு சொல்ல முடியுமா? யோபுல வாசிக்கிறோம். கடவுள் யோபுவ குறித்து சாட்சி கொடுக்கிறார். "யோபுவின் மேல் கண் வைத்தாயோ?" கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். எவ்வளோ ஒரு நீதிமானா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவர பார்த்து கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம். சாத்தானுக்கு முன்னாடியே அவர் சொல்றார், "என் பையன பார்த்தியா?" அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. நம்ம பேர் அங்க தான் பெருமைப்படணும். இந்த உலகத்துல நமக்கு பெருமைப்பட்டு, புகழ்ச்சி உற்று நமக்கு ஒண்ணுமே தேவையில்லங்க. ஏன்னா நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு, "நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும்." ஸோ நம்ம நீதிமானா இருந்து, நம்ம பேர் இந்த உலகத்துல இல்ல, பரலோகத்துல புகழ் பெற்று விளங்குமா? ஒரு நீதிமான்னா எப்படி இருப்பாருன்னு சொல்லி நம்ம நெறைய கேரக்டர்ஸ் நம்ம பைபிள்ல படிக்கலாம். அதுல முக்கியமான கேரக்டர் நம்ம தாத்தா நோவா தாங்க. முதல்ல வேதாகமத்துல ஒரு மனுஷன நீதிமான், உத்தமன் சொன்ன முதல் மனுஷன் வேதாகமத்துல நோவா தான். அப்படிப்பட்ட நீதிமானுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் நீங்க பாருங்களேன். ஒரு நீதிமான்னா எப்படி இருப்பாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஆதியாகமம் 6:8 வாசிச்சீங்கன்னா, "நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது." அந்த உலகமே பார்த்தீங்கன்னா, கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியங்கள் நெறைய நடந்து கொண்டிருக்கிறது. தேவனை அறிந்த மக்களும், அறியாத மக்களும் திருமணம் பண்ணிக்கொள்றாங்க. அத பார்த்தோன்னே கடவுளுக்கு பொறுக்க முடியல. என்ன தெரிஞ்சு கொண்டு நீ எப்படி ஒரு அவிசுவாசிய திருமணம் பண்ணிக்கலாம்? அத பார்த்தோன்னா கடவுளுக்கு பொறுக்க முடியல. கடவுள் சொல்றாரு, "கொடுமையினால் நிறைந்திருக்குது. நான் எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன்? அழித்து போடப் போறேன்னு" சொல்றாரு. ஆனா வசனம் சொல்லுது, "நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது." ஏன் அவருக்கு கிருபை கிடைத்ததுன்னா, நீங்க 9வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, அவர் நீதிமானும், உத்தமனுமா இருந்தார். அது மட்டும் இல்லாம தேவனோடு சஞ்சரிச்சுட்டு இருந்தார். ஸோ நம்ம இன்னைக்கு நீதிமானும், உத்தமனுமா இருந்தோம்னா, நம்ம தேவனோடு சஞ்சரிப்போம். அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, வாக் வித் காட்ன்னு போட்டிருக்கு. நம்ம கடவுளோட நடக்கிறோமா? கடவுளோட நடக்கிறது என்னன்னா, ஆவியானவர் சொல்றத எல்லாத்தையும் நம்ம அப்படியே கேட்கணும். பாருங்களேன், பேழை கட்ட சொல்றாரு கடவுளு. அப்படியே செய்றாரு. ஒரு வார்த்தை கேட்கல. ஏன் கடவுளை கட்டணும்? எதுக்கு கடவுளை கட்டணும்? ஏன் இவ்ளோ பெருசு சொல்றீங்க? ஏன் இவ்ளோ சின்னது சொல்றீங்க? ஏன் இந்த மரத்துல கட்டணும்? மழைன்னா என்ன கடவுளே? மழை வருமா? நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லையே! நான் கட்டுனா எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? எனக்கு காசு இருக்குமா? பணம் இருக்குமா? எல்லாரும் என்ன ஏளனமா பார்ப்பாங்களே! என் பிள்ளைங்க என்ன சொல்றத கேட்பாங்களா? என் மனைவி என்ன சொல்றத கேட்பாங்களா? எதுவுமே கேட்கல. கடவுள் சொல்ட்டாரா, நான் செய்யப் போறேன். அந்த ஒரு ஒபீடியன்ஸ் தாங்க. சொல்றத அப்படியே, "சரி கடவுளே, சரி கடவுளே." அந்த மாரி நம்ம இருக்கமா? கடவுள் சொன்னா எக்ஸாக்ட்டா ஃபாலோ பண்றோமா? வேதத்துல அவ்ளோ வசனங்கள் படிக்கிறோம். அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோமா? இல்ல, இல்ல. இதெல்லாம் இந்த உலகத்துல வாழ முடியாதுங்க. வேதாகமம்லாம் பழசு. அத கேட்டு நம்ம வாழ முடியுமா? இந்த காலத்துல, இந்த 21 செஞ்சுரில அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் பழைய புக்கு. நம்ம அதெல்லாம் நடக்க முடியாதுன்னு சொல்றோமா? இல்ல ஆவியானவர் உணர்த்தும்போது அப்படியே நம்ம கேட்கிறோமா? அது மட்டும் இல்லைங்க. அவர் அவ்ளோ உத்தமன். நீங்க எசேக்கியால நீங்க 14:14 வாசிச்சீங்கன்னா, "நீதியினால் ஆத்துமாவை தப்பித்துக் கொள்வார்ன்னு" போட்டிருக்கு. அதாவது 3 பேர்த்தோட பேரு தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷர் ஸோ நோவா அவ்ளோ நீதிமானா இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் மக்கள கடவுள் அழிக்க நெனச்சாலும், அந்த இடத்துல நோவா இருந்தார்னா, நோவா தன்னை காத்துக் கொள்வார்ன்னு சொல்லி கடவுள் சொல்றார். அப்படிப்பட்ட நீதிமான். நம்ம எங்க இருந்தாலும், உலகமே ஒரு கொடுமையினால இருக்கு. ஆனா நம்ம இந்த இடத்துல எப்படி இருப்போம்? இல்ல நம்ம சாக்கு போக்கு சொல்றோமா? என் கூட படிக்கிறவங்க சரியில்ல, என் கூட வேலை செய்றவங்க சரியில்ல, எங்க அப்பா, அம்மா சரியில்ல, என் பிள்ளைகள் சரியில்ல, என் மனைவி சரியில்ல, என் குடும்பம் சரியில்ல, என் சுற்று வட்டாரம் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நீதியின் மேல தாகம் இல்லாம அநீதியா நடந்து கொள்றோமா? பாவத்துல இருக்கிறோமா? நோவா நீதியில இருக்காரு. உலகமே கெட்டிருக்கு. அந்த கெட்டுப்போன உலகத்துல பெஸ்ட் மனுஷன் யாருன்னா, நோவா தான். அடுத்ததா நீங்க பார்க்குறீங்கன்னா, அவர் எதுக்கு பேழைய கட்டினார்ன்னா, முதலாவது அவர் குடும்பம் தான் ஒரு ஃபர்ஸ்ட்டு. நீங்க எபிரேயர் 11:7 வாசிங்கன்னா, நோவா தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுடனே தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை உண்டு பண்ணினான். உலகத்த ரட்சிக்கிறதுக்கு ஓகே. ஃபர்ஸ்ட்டு நோவாக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா, அவர் குடும்பம் தான். தான் பிள்ளைகளையும், தான் மனைவியும், பிள்ளையின் மனைவிகளையும் காப்பாத்துறது தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான நம்ம இன்னைக்கு தகப்பனா இருக்கோம், ஒரு தாயா இருக்கோம். நம்ம பிள்ளைகள இயேசு கிறிஸ்து என்கிற பேழையில கூட்டிட்டு போறக்கு நம்ம அவங்கள தயார்படுத்துறோமா? உலகத்துல எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணம், பொருள்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். சடங்காச்சாரமாய் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஆனா நம்ம பிள்ளையோட ஆத்துமா கடவுளோடு இருக்குமா? அந்த பாரம் நமக்கு இருக்கா? நோவாவுக்கு இருந்தது. அதனால தான் அவர் என்ன பண்றாரு?
எதுக்கு கட்டுறனோ இல்லையோ, நான் என் பிள்ளைகளை காப்பாற்றணும். அதுக்காக தான் நோவா வந்து பேழையை கட்டார். ஸோ நம்ம இன்னைக்கு பிள்ளைகளை வந்து ஏதோ சண்டே கிளாஸ் போகிறாங்க, அவங்களே பைபிள் படிச்சுக்கிறாங்கன்னு இல்லாமல் அவங்கள தேவனுக்குள்ளே நடத்துகிறோமா. நோவா எப்படி பேழையை கட்டினாரோ அதே மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்துங்கிற பேழையில நம்ம பிள்ளைகளை சேர்த்துறணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான காரியம், ஒரு நீதிமான அவர் என்ன பண்ணார் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2:5 நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அவர் நீதியை அவர் மட்டும் வச்சுக்கலைங்க, அவர் உலகத்தில் போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரி இருங்க, கடவுள் வந்து அந்த உலகத்தை அழிக்க போறாரு, சீக்கிரமா மனம் திரும்புங்க, மனம் திரும்பி நான் ஒரு பேழையை கட்டுறேன், அந்த பேழைக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லி அவர் வந்து நீதியை பிரசங்கிக்கிறார். நம்ம தேவனை அறிந்து கொண்டோம், இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சில் உட்காந்துட்டு அதே பெஞ்சில் உட்காந்துட்டு அதே பெஞ்சை சூடு பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கும் போய் நம்ம நீதி அறிவிக்கிறதே இல்லை. நம்ம பெற்ற அன்பு அந்த விடுதலையை நம்ம யாருக்குமே சொல்றது இல்லை. அவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், நம்ம ஏன் சொல்லணும். ஸோ நம்ம சொன்னோம்னா நம்மளை ஏதாவது தவறாக நினைப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த இடத்துல நம்ம ஒரு உப்பா ஒளியாய் நம்ம வாழ்கிறோமா, அது கூட கிடையாது. அவர்களோட சேர்ந்து நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் இருந்தாதான் நம்ம நீதிமானுங்க. அப்பதான் நம்மளுடைய பேர் இங்க இல்லை, பரத்துல பெருமைப்படும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா, நோவாவுக்கு கடவுள் என்ன செய்ய போறாருங்கிறது சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த உலகம் ரொம்ப கொடுமையினால இருக்கு, நான் அதை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நோவாட்ட சொல்றாரு. எதுக்கு சொல்லுங்க, அவர் நீதிமான். ஸோ நம்ம நீதிமானா இருந்தானா ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்ம கூட பேசிக்கொண்டே இருப்பார். அதனால இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பேர் பெருமைப்படுதோ இல்லையோ, பரலோகத்துல நம்ம பேர் பேசப்படணுங்க. அதற்காக நம்ம வந்து ஒரு நீதிமானாக வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். அவர் சொல்ற பாதையில் நடப்போம். அவருக்கு பின்னாடி சிலுவையை எடுத்துக்கொண்டு தினம் நடப்போம். ஆவியானவர் உந்துதலை கேட்டு அவர் சொல்றதை பர்ஃபெக்டா செய்வோம். எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம, ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்காம ஒரு இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் கடவுள் நமக்கு கொடுக்க நம்ம கேட்போம். நம்ம அப்படியே செய்யும்போது நம்ம நீதிமானா மாறிடும். அப்ப கண்டிப்பா நம்மளுடைய பேர் இங்க இல்ல, பரலோகத்துல புகழ் பெறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.